ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த உணவில் விஷத்தை கலக்கும் அந்த புதிய முகம் கொண்ட அந்த பெண், அவள் யார் என்று அங்கு உள்ள யாருக்கும் தெரியவில்லை. ஆதி உடனே லக்ஷ்மியை மீண்டும் அங்கே வர சொன்னான். திரையில் தெரிந்த அந்த பெண்ணை பார்த்ததும் லக்ஷ்மி பதற்றத்தில் கைகளை கோர்த்து கொண்டார். ஆண்டி, இந்த பொண்ணு யாரு? ஆதி தம்பி, இந்த பொண்ணு நேத்து ராத்திரி நம்ம மேன்ஷன் கேட்டுக்கிட்ட வந்து நின்னா. என்னம்மா வேணும்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டப்போ அவ எனக்கு யாருமே இல்ல, இங்க ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு என்கிட்ட பாவமா கேட்டா. நான் இங்க எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி அவளை போக சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு தான் ரொம்ப இருட்டிருச்சு. இந்த நேரத்துல தனியா போக பயமா இருக்கு. இங்கேயே ஏதோ ஒரு ஓரத்துல படுத்து எந்திரிச்சு காலையில போய்க்கிறேன்னு சொன்னா. எனக்கும் பார்க்க பாவமா இருந்தது. வயசு பொண்ண இந்த மாதிரி நேரத்துல தனியா அனுப்ப எனக்கும் மனசு இல்ல. அதான்ப்பா கிச்சன் கிட்ட அந்த பொண்ணை படுக்க சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? இல்ல தம்பி, அந்த பொண்ணு அடுத்து நான் பார்க்கவே இல்லை. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவளை அங்க காணோம். செக்யூரிட்டி கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு காலையில சீக்கிரமாவே எழுந்து இங்கிருந்து போயிட்டான்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியலப்பா என்று லக்ஷ்மி கூற விஸ்வா சற்று கோபத்துடன், என்ன ஆண்டி இது? இப்படிதான் யார் வந்தாலும் உள்ள வரைக்கும் அலோவ் பண்ணுவீங்களா? உங்களுக்கே நம்ம நிலைமையை பத்தி நல்லா தெரியும். சுத்தி இருக்கிறவனுங்கள கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணை இப்படிதான் விசாரிக்காம உள்ள வரைக்கும் அலோவ் பண்ணுவீங்களா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இல்ல தம்பி, அந்த பொண்ணை உங்ககிட்ட காட்டிட்டு தான் இங்க தூங்க வைக்கணும்னு உங்களை தேடி உள்ள கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க 3 பேரும் மேன்ஷன்லயே இல்ல. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஒரு ஓரமா படுத்துட்டு போட்டுமேன்னு. மன்னிச்சிருங்க தம்பி. அவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கல. எல்லாம் ஏன் தப்புதான் என்று லக்ஷ்மி கூற ஆதி எதையும் யோசிக்காமல் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அவனது கண்கள் சிவந்து ஆத்திரம் அவனது நரம்புகளில் ஏறத் தொடங்கியது. ஆண்டி, நீங்க கிளம்புங்க. இனிமே இந்த மாதிரி யாரையும் அலோவ் பண்ணாதீங்க என்று அவன் கூற லக்ஷ்மி அங்கிருந்து வெளியேறினார். அவர் வெளியேறியதும் ஆதி ஆத்திரத்தில் மேஜையை ஓங்கி அடித்தான். இப்ப எல்லாம் கிளியரா புரியுதுடா. இது கண்டிப்பா அந்த சித்தார்த்தோட வேலைதான். ஆமாண்டா ஆதி, எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்டிப்பா அந்த பொண்ணு சித்தார்த் அனுப்பிதான் இங்க வந்திருக்கணும் என்று விஸ்வா கூற அசோக் குழப்பத்துடன், டே விஸ்வா, ஆனா சிவம் சித்தார்த்தோட ஆளு தானே? அவன் ஆள எதுக்குடா அவனே போடணும்? டே, இன்னுமாடா உனக்கு புரியல? அந்த சிவம் நம்ம கிட்ட எல்லா பிளானையும் சொல்லி நம்ம உஷாரானதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிவம் மேல இருக்கிற கோவத்துல தான் அந்த சித்தார்த் இப்படி பண்ணியிருக்கான் என்று ஆதி டென்ஷனாக கூறினான். அப்போது விஸ்வா ஆதியிடம், மச்சான், அந்த பொண்ணோட போட்டோவை எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம் பிடிச்சிடலாம். டே விஸ்வா, அவளை பிடிச்சி என்னடா பண்ண? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சித்தார்த்த நாய் தான் தெரிஞ்சிருச்சுல்ல. அவனை தூக்கணும். அப்போதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் என்று கத்திவிட்டு ஆதி மெதுவாக தனது இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான். அவனது முகம் ஒரு பயங்கரமான அமைதியை காட்டியது. கட்டுப்பாட்டு அறையின் அந்த சிறிய வெளிச்சத்தில் ஆதியின் முகம் ஒரு எரிமலையைப் போல கொதித்துக் கொண்டிருந்தது. திரையில் அந்த மர்ம பெண் விஷத்தை கலக்கும் காட்சியை மீண்டும் மீண்டும் பார்த்த ஆதியின் கண்கள் சிவந்து அவன் நரம்புகள் புடைத்தன. ஆதி வெறித்தனமாக, அந்த சித்தார்த்துக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் மனுஷனுக்குள்ளேயும் ஆள் அனுப்புவான்? என் கிச்சன் வரைக்கும் வந்துட்டான்ல, அவனுக்கு இருக்கு. என் கோட்டைக்குள்ளேயே வந்து என்னையே சிண்டி பார்த்துட்டான்.
என்று ஆதி ஆக்ரோஷத்தில் கூற, அவனது கோபத்தை பார்த்து அங்கிருந்த பாதுகாவலர்களே நடுங்கினர். அசோக் மெதுவாக ஆதியின் அருகில் வந்து, மச்சான் சாரிடா, நீதான் விஷம் வச்சேன்னு நான் தப்பா நினைச்சு ஏதோ பேசிட்டேன். எங்க பாரு ஆதி, அந்த சிவம் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கியாச்சு. ஆனா இந்த மீரா, அவ என்னதாண்டா பிளான்ல இருக்கா? அவளும் சித்தார்த்தாள் தானே. அவகிட்டயே பேசி என்ன உண்மைன்னு வாங்கடா. அப்பதான் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். டே இல்லடா, மீராக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆதி கூறிய அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி விஸ்வா மற்றும் அசோக் அதிர்ச்சி அடைந்தனர். விஸ்வா அதிர்ச்சியோடு, என்னடா சொல்ற? மீரா அந்த சிவம் பொண்ணு தானே? டேய், அன்னைக்கு நீ தானடா அவளை இழுத்துட்டு போய் டார்ச்சர் பண்ண. அவளுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு இப்போ இல்லைன்னு சொல்ற? இல்ல விஸ்வா, மீரா என்னை ஏமாத்தல. நான் தாண்டா அவளை புரிஞ்சுக்காம அவளை கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு பொண்ணு எப்போ பொய்யா நடிப்பா, எப்போ உண்மையா துடிப்பான்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல அவளை நான் கஷ்டப்படுத்தினப்ப அவ வழியில துடிச்சதை விட அவளை நான் சந்தேகப்படுறேன்னு நினைச்சு அந்த வேதனையில தாண்டா அதிகமா துடிச்சா. அவ பாவம் மச்சான், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவ ஒரு குழந்தைடா, அவங்க அப்பா சொன்ன மாதிரி. ஆனா அந்த குழந்தைய இந்த கையால அன்னைக்கு பெல்ட் அலைய அடிச்சு கத்திய வச்சு அவ உடம்புல கீறினேன். அவளை ஏதேதோ பண்ணேன்டா அந்த கையால. ஆனா அவன் என்ன பண்ண தெரியுமா? என் மேல கோவப்படல, என்னை பழி வாங்கணும்னு கூட நினைக்கல. நீங்க எல்லாம் என்னால இருக்க முடியாது அதுன்னு சொல்லிட்டு என் காலிலேயே விழுந்து கிடந்தா. அவ சிவத்தோட பொண்ணு கிடையாதுடா, அவ என்னோட மீரா. இந்த விஷயத்த நான் அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன், மீராக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ஆனா அவகிட்ட என்னால நார்மலா இருக்க முடியல. என்னை சுத்தி அவ்வளோ பிரச்சனை, அதனால என்னால நார்மலா இருக்க முடியலடா அவகிட்ட. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என் மீராவை என் கைக்குள்ள என் கூடயே அவளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவகிட்ட சொன்னேன்டா, நேத்தோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், இனிமே நான் பழைய மாதிரி உன்னை பார்த்து பேண்டின்னு நான் சொன்னேன். அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? ஆனா இப்போ அவங்க அப்பனை நான் தான் கொன்னுட்டேன்னு என் மேல அவ்வளோ வெறியில இருக்கடா. ஆனா நான் அதை பண்ணலன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். எப்பட்றா? இப்ப சொல்றேன், மீராவுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுடா. அவ சித்தார்த்த அனுப்பிலாம் இங்க வரல, இது எனக்கு எப்பவோ தெரியும். என்று ஆதியின் அந்த உடைந்து போன வார்த்தைகளை கேட்ட விஸ்வா மற்றும் அசோக் அப்படியே சிலையாக நின்று விட்டனர். இதுவரை ஆதியை ஒரு ஆக்ரோஷமான அசுரனாகவும் எதிரிகளை துவம்சம் செய்யும் ஒரு வேட்டைக்காரனாகவும் பார்த்து பழகிய இருவருக்கும் இப்போது அவன் முன்னால் அமர்ந்திருப்பது அதே ஆதிதானா என்கிற சந்தேகம் வந்தது. அசோக் மெதுவாக ஆதியிடம் வந்து, டே ஆதி, என்னடா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் வேற சும்மா இருக்காம நேத்து ஏதோ ஒரு சந்தோஷத்துல நீதான் சிவத்தை கொன்னன்னு மீரா கிட்டே சொல்லிட்டு இருந்த. அவளும் அதை நம்பிட்டா. எல்லாம் என்னால தாண்டா. ஏதோ ஒரு எமோஷனல் அந்த மாதிரி பேசிட்டேன். டே ஆதி, மீரா கிட்ட போய் பேசுடா. அவகிட்ட சொல்லு, சிவத்தை நீ கொலை பண்ணலன்னு அவளுக்கு புரிய வைடா. போ மச்சான், மீரா கிட்ட போய் பேசு. அவ காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேள்றா. அவ நல்ல பொண்ணு இல்ல. நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து அவளை சந்தேகப்பட்டுட்டோம்.
என்று அசோக் கூற, ஆதி எதற்கும் பதில் சொல்லாமல் அந்த மானிட்டரையே வெறித்து பார்த்தான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. எதற்கும் அஞ்சாத அந்த அசுரனின் முகத்தில் இப்போது ஒரு புதுவிதமான பயம் தெரிந்தது. இல்லடா, எனக்கு பயமா இருக்கு என்று அவன் கூற, அசோக்கும் விஸ்வாவும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். டேய் ஆதி, என்ன பேசுற? போய் மீரா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. எல்லாத்தையும் சொல்லி அவளுக்கு புரிய வை. இல்ல விஸ்வா, எனக்கு இப்போ அவளை பார்க்கவே பயமா இருக்கு. டேய், நேத்து அவ என் சட்டையை பிடிச்சி அழுதாள்ல, அப்ப அவ கண்ணில் நான் பார்த்தேன்டா. என் மேல அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சு. அது என்னை இன்னும் சாவடிக்குதுடா. இப்ப நான் போய் மறுபடியும் அவன் முன்னாடி நின்னாலும் என்னை ஒரு மிருகமா தாண்டா அவ பாப்பா. பயமா இருக்கு மச்சான் அவளை பார்க்கவே. அவ ஏற்கனவே வீக்கா இருக்கா. இப்போதைக்கு தனியா இருக்கட்டும். என் முகத்தை பார்க்காம இருந்தாலே அவ கொஞ்சம் நிம்மதியாயிருவா என்று கூறியபடி ஆதி ஒரு நாற்காலியில் அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்தான். விஸ்வா மெதுவாக ஆதியின் அருகில் வந்து அவன் தோளில் கை வைத்தான். அவனது தோழமையின் ஸ்பரிசம் ஆதிக்கு ஒரு சிறிய ஆறுதலை தந்தது. சரிடா ஆதி, ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும். கொஞ்ச நேரம் மீரா ரெஸ்ட் எடுக்கட்டும். பொறுமையா அவகிட்ட சொல்லு. அந்த சித்தார்த் பண்ண வேலைக்கு அவன் ஏதாச்சும் பண்ணணும்டா. அதை பத்தி மட்டும் இப்ப யோசி. வேற மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத. கண்டிப்பா மீரா அவனை புரிஞ்சுப்பா. எல்லாமே சரியாயிரும் என்று விஸ்வா அவனை தட்டி கொடுத்து தேற்றினான். ஆதி மீராவிற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்கிற நோக்கத்தில் அவளை பார்க்க போகாமல் அங்கேயே இருந்தான். ஆனால் அந்த அறையில் மீரா, ஆதி ஒரு கொலைகாரன், அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தில் தனது நள்ளிரவு பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தாள். நள்ளிரவு நேரம் அந்த பிரம்மாண்டமான மேன்ஷன் ஒரு மயான அமைதியில் மூழ்கியிருந்தது. வெளியே வீசிய காற்றில் மரக்கிளைகள் உரசிக்கொள்ளும் சத்தம் தவிர வேறு எந்த ஓசையும் இல்லை. கட்டுப்பாட்டு அறையில் மானிட்டர்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்த ஆதி கடந்த சில நாட்களாக அனுபவித்த மன அழுத்தத்தாலும் தூக்கமின்மையாலும் அப்படியே நாற்காலியில் சாய்ந்து உறங்கி போனான். அவன் முன்னால் இருந்த திரைகளில் மேன்ஷனின் ஒவ்வொரு மூலையும் தெரிந்தது. ஆனால் அதை பார்க்க ஆதியின் கண்கள் திறந்திருக்கவில்லை. மேலே ஆதியின் அறையில் மீரா மெதுவாக தனது படுக்கையை விட்டு எழுந்தாள். அவளது இதயம் ஒரு போர்க்களத்தைப் போல வேகமாக துடித்தது. ரம்யா சொன்னது போலவே அவள் மிகவும் கவனமாக தனது காலடிகளை எடுத்து வைத்தாள். சத்தமே வராமல் கதவை திறந்து வெளியே வந்தாள். ஆதியின் அறையிலிருந்து பின்புறமாக செல்லும் ஒரு ரகசிய பாதை அவளுக்கு தெரியும். அந்த பாதையின் வழியாக தோட்டத்திற்கு சென்று அங்கிருந்து மேன்ஷனின் பின்வாசல் வழியாக தப்பிப்பதுதான் அவளது திட்டம். இருட்டு அவளுக்கு பயத்தை தந்தாலும் ஆதியை பற்றிய நினைப்பு அவளுக்கு ஒரு வெறியை தந்தது. மீரா மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கி மேன்ஷனின் பின்புற வாசலை நோக்கி நடந்தாள். கட்டுப்பாட்டு அறையின் ஒரு மானிட்டரில் மீரா நிழல் போல நகர்ந்து செல்வது தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஆதி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது தலை ஒரு பக்கமாக சாய்ந்து கிடக்க திரையில் ஓடிக்கொண்டிருந்த அந்த தப்பித்தல் நாடகத்தை அவன் கவனிக்க தவறிவிட்டான். மீரா மேன்ஷனின் பின்புற கதவை நெருங்கினாள். ரம்யா சொன்னது போலவே அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களின் சிவப்பு விளக்குகள் எரியவில்லை. கதவின் தாழ்பாலை மிகவும் மெதுவாக துளிக்கூட சத்தம் வராமல் மெல்ல திறந்தாள். குளிர்ந்த இரவு காற்று அவளது முகத்தில் மோதியது. ஒரு வழியாக இந்த நரகத்தை விட்டு வெளியேறப் போகிறோம் என்ற உணர்வு அவளுக்கு ஒரு கணம் நிம்மதியை தந்தது. அவள் வெளியே காலடி எடுத்து வைத்த அடுத்த நொடி இருட்டிலிருந்து ஒரு கனமான அதிகாரமிக்க குரல் கேட்டது.
என்ன மீரா, இந்த நேரத்துல எங்க போற? அந்த குரல் கேட்ட அடுத்த வினாடி மீரா அப்படியே சிலையாக உறைந்து போனாள். அவளது இரத்தம் உறைந்தது. அவளது இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. மீரா மெதுவாக நடுக்கத்தோடு திரும்பி பார்த்தாள். இருட்டுக்குள் ஒரு உருவம் மெல்ல வெளியே வந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.